குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கணுமா? 3 விஷயந்தாங்க. என்னங்க 3 விஷயம்? முதல்ல குலசாமி நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா, நாம வீடு அதற்குரிய தகுதியா இருக்கணும். என்னங்க வீடு எல்லாம் நல்லா தானங்க இருக்கு. அப்புறம் என்னங்க தகுதின்னு நீங்க கேட்கலாம். குலசாமி ஏன் வரல? எதுக்காக வீட்டுக்கு அழைக்கணும்னு ஆசைப்படுறோம்? அதிலிருந்து புரிஞ்சுக்க வேணாமா? நம்ம வீட்ல நம்ம குலதெய்வம் வர்றதுக்கு ஏதோ ஒண்ணு தடையா இருக்கு. அது என்ன தடை? பொதுவா குலசாமிய தடுக்கிறது என்ன? அத யோசிக்கணும். குலசாமிய தடுக்கிறது என்னன்னு தெரியுமா? முதல்ல நாம ஏதாவது ஒரு பழி பாவ செயல்ல ஈடுபட்டிருக்கோமா? குலதெய்வத்தோட பார்வை நமக்கு கிடைக்காம இருக்கா? 1. இன்னொன்னு, நாம இருக்கிற வீடு சுத்தமா இருக்கா? 2. இன்னொன்னு, நமக்கும் குலசாமிக்கும் இடையில மறுப்பு இருக்கா? கட்டு இருக்கா? 3. சரிங்க. இதெல்லாம் தடைகள். இது போன்ற தடைகள் இருந்தா குலசாமி நம்ம வீட்டுக்கு வராது. குலதெய்வத்தோட பார்வை நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கிருவோம். வீட்டுக்கு அந்த சாமியை அழைக்கணும். குலசாமியை வீட்டுக்கு கண்டிப்பாக அழைக்கணும். நாம் என்னென்ன 3 காரியங்கள் என்னென்ன செய்யணும்? சரி, முதல்ல குலதெய்வத்துக்கு குலதெய்வ எல்லைக்கு நாம் போய் நம்மளுடைய முன்னோர்கள் சரியாக இப்போ வரைக்கும் காலத்துக்கு நாம் வணங்கி வந்திருக்கோமான்னு பார்க்கணும். வணங்கி வரலையா, அதை வணங்கி வர்றதுக்கு உண்டான முயற்சி. இன்னொன்று, வீடு இருக்குல்ல, நம்மளுடைய வீட்டை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி ஒரு திஷ்டி எலுமிச்சங்கனிலையும் எடுக்கணும், வெள்ளை பூசணிலையும் திஷ்டி எடுக்கணும். 21 நாள் குலதெய்வத்தை நினச்சி விளக்கு போடணும். விளக்கு போட்டு அனுதினமும் அரிசி மாவில் குலதெய்வத்துக்கு கோலம் போடணும். ஒரு சின்ன கோலமாக இருந்தாலும் குலதெய்வத்தை நினச்சி அந்த அரிசி மாவில் அந்த 21 நாள் விளக்கு போடுற வரைக்கும் கோலம் போடணும். சரிங்க. இது எல்லாம் பண்ணும்போது வீடு சுத்தமாயிரும். இருக்கிற எல்லை சாமி வர்றதுக்கு உண்டான சரியான ஒரு இருப்பிடமாக மாறிடும். இது இல்லாமல் வீட்டில் நம்மளுடைய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களையும் சேர்த்து திஷ்டி எடுக்கணும். இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, திட்டு மரப்பாடுன்னு சொல்லுவாங்க, மண்ணை வாரி தூத்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுபோன்று செயல்கள் வீட்டில் இருக்க மனுஷனையும் சாடி நிற்கும். அதனால் அதே எலுமிச்சங்கனியில் வீட்டில் இருக்க எல்லா சனத்தையும் ஒரு திஷ்டி எடுத்து வெளியே மிதித்து வெள்ளை பூசணியில் அவங்கள திஷ்டி எடுத்து வெளியே உடைச்சிடணும். இது எல்லாம் செய்யும்போது வீடு சுத்தமாகும், இருக்கிற மனுஷனோட உடலும் சுத்தமாகும். விளக்கு போடும்போது அந்த தெய்வத்தோட அந்த வருகையை அந்த வெளிச்சமானது ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியே போடுற அந்த அரிசி மாவு பல உயிரினங்கள் அதை உண்டு அது வயிறார வாழ்த்தும் போது அந்த தெய்வம் வர்ற மிதிக்கிற வாசலாக அந்த எல்லாம் மாறும். இது 1. 2வது, குலதெய்வத்தை நினச்சி 21 நாள் நீங்கள் விளக்கு போடுறீங்கல்ல, அந்த 21 நாளும் கடுமையான விரதம் இருக்கணும். விரதம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆணாக இருந்தால் துண்டை விரித்து, பெண்ணாக இருந்தால் முந்திய விரித்து படுக்கணும். கடுமையான விரதம் தான் பல கட்டுகளை உடைக்க செய்யும். இப்போ நான் சொன்னேன்ல, சாமி வர்றதுக்கு ஏதாவது மறுப்பு இருக்கும், சாமியை ஏதோ ஒன்று தடுக்கும் அப்படின்னா, நீங்கள் முடிக்கிற அந்த 21 நாள் அந்த கடுமையான விரதம் இருக்குல்ல, அந்த விரதம் அதை உடைச்சி விட்டுரும். சாமி எப்படி சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற அந்த அளவற்ற பக்தியானது எப்பேற்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் அதை உடைச்சி அந்த தெய்வத்துக்கு வர்றதுக்கு உண்டான வழியை வகுக்கும். அதுதான் கடுமையான விரதம். கடுமையான விரதம் மட்டும் இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, நாளும் மனசில் நினச்சி தெய்வத்தை நினச்சி கண்ணீரோட அழைக்கணும். குற்றம் குறை இருந்தா நீ மன்னிச்சு எங்கள் வீட்டுக்கு நீ வரணும் ஐயா, வரணும் அம்மா அப்படின்னு தெய்வத்தை நாளும் அழைக்கணும். இதெல்லாம் யாருங்க மெனக்கெடுவா? மெனக்கெட்டாத்தான். இதெல்லாம் யாருங்க கஷ்டப்படுவா? கஷ்டப்பட்டாத்தான் சாமி. இல்லை அப்படின்னா நம்ம கஷ்டம் குறையாது, கஷ்டத்துக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம் காலத்துக்கும். அதனால நம்மை வருத்தி நாம் இதெல்லாம் செஞ்சாதான் குலதெய்வத்தோட பார்வை நமக்கு கிடைக்கும். சரிங்க, இது 2.
மூணாவது அதென்ன மூணாவது, சாமி இருக்குது, வீடு அந்த எல்லை நம்ம வீடு இருக்குது, எல்லாம் சுத்தமாக இருக்குது, நானும் நல்லா விரதம் பிடிக்கிறேன். என் சாமி அந்த எல்லைக்கு வரணும்ல. அப்போ அந்த இடத்துல சாமி என் எல்லைக்கு வருது, என் சாமியை என் எல்லையில் நான் உணர்கிறேன், குலதெய்வ எல்லையில் உணர்கிறேன். ஆனால் என் வீட்டில் நான் உணர மாட்டேன். அந்த சாமியை, அந்த குலதெய்வ எல்லையில் உணர்கிற சாமியை நான் வீட்டில் நான் உணர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, குலதெய்வ எல்லைக்கு முதல்ல போகணும். குலதெய்வ எல்லைக்கு போய் அந்த எல்லையில் முதல்ல தீர்த்தம் கொண்டு வரணும் ஒன்று. இன்னொன்று, அந்த எல்லையில் ஒரு கால பைரவரோ அல்லது அந்த குலதெய்வ எல்லையில் ஏதாவது ஒரு தெய்வங்கள், அதாவது என்ன சொல்லுதுன்னா, காலத்தை கணிக்கிற தெய்வங்கள், ஏதாவது ஒரு தெய்வங்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த தெய்வத்துக்கு நீங்கள் விளக்கு போடணும். விளக்கு எப்படி போடணும்? எலுமிச்சங்கனியிலையும் விளக்கு போடணும். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த பூசணி இருக்குது பாருங்கள், பூசணியில் எண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு போடணும். அப்படி ஏன் நாம் குலதெய்வ எல்லையில் போய் நாம் விளக்கு போட்டு அந்த தெய்வத்தை நாம் வணங்குறோம் அப்படின்னா, அந்த குலதெய்வ எல்லையில் இருக்கிற சாமி நம்ம போடுற அந்த விளக்கு, அதே சமயம் நாம் வீட்டில் நாம் வச்சு வணங்கி சுத்தமாக இருக்கிற இருப்பிடம், இது ரெண்டையும் அந்த தெய்வத்தோட நேரடி பார்வைக்கு செலுத்துறதுக்கு அது உண்மையாக இருக்கும். அப்படி அந்த எல்லையில் போய் நாம் அந்த விளக்கை போட்டு நாம், ஐயா நான் இவ்வளோ காலம் நீ வரலை, எங்களால் உணர முடியலை, இனியும் நீ காலத்துக்கு எல்லைக்கு வருவோம், எங்களால் முடிஞ்சதை செய்வோம், ஏதோ ஒரு தேங்காய் வாழைப்பழம், ஒரு சூடம், ஒரு விளக்கு உனக்காக செய்வோம், நீ எங்களை மன்னிச்சுக்கேன்னு குலதெய்வ எல்லையில் மண்டியிட்டு குடும்பத்தோட சாஸ்தாங்கமாக நீங்கள் விழுந்து மூணாவதாக அதை நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த 3 விஷயத்தில் உங்கள் சாமி உங்கள் பின்னாடியே வரும். இது சத்தியம், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வரும், யாராலையும் தடுக்க முடியாது. இது 3 வர்றதை நீங்கள் எப்படி உங்களுக்கு தெரியுமா? ஒன்று கனவுல காட்டி கொடுக்கும், இல்லைன்னா உங்கள் வீட்டில் நடக்கிற நல்ல விஷயங்களில் காட்டி கொடுக்கும், இல்லை அப்படின்னா குழந்தைகள், முதியோர்கள், அதே சமயம் உங்களுக்கு யாருமே தெரியாத அறியாத ஒரு சில நபர்களால், அசரீத வாக்குகளால், சவனங்களால், இருக்கும் நம்மை சுற்றி இருக்கும் உயிரினங்களால், நான் இருக்கிறேன், உன் எல்லைக்கு வந்துவிட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக சாமி காட்டி கொடுக்கும். இந்த 3 விஷயந்தான். இந்த 3 விஷயத்தை மறக்காமல் செய்யணும். யாரெல்லாம் குலசாமி வீட்டில் இல்லை, வீட்டுக்கு வரலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கள, இந்த 3 விஷயத்தையும் செய்ய நாளாகும், 21 நாளாவது ஆகும், 1 மாதமாவது ஆகும். ஆனால் தடம் பிறலாமல் நான் சொன்ன இந்த விஷயத்தை கடுமையான பக்தியோட, உண்மையான உள்ளத்தோட உருகி கண்ணீரோடு நீங்கள் அழைச்சி இந்த 3 விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, உங்கள் எல்லைக்கு அந்த சாமி வராமல் எங்கேயும் போகாது. இது சத்தியம். அதனால் யாரெல்லாம் உங்கள் வீட்டுக்கு சாமி வரணும்னு நினைக்கிறீங்களோ, இதை 3 செஞ்சு பாருங்கள். அப்படி செஞ்சு நீங்கள் வரலைன்னா, நீங்கள் இந்த பதிவில் நீங்கள் சொல்லுங்கள், நான் 3ஐயும் செஞ்சேன், அந்த சாமி வரலை அப்படின்னு நீங்கள் பதிவில் தெரியப்படுத்துங்க. அதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் கேட்குறேன், இல்லைனா நான் சொன்ன இந்த பதிவு தப்புன்னு உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.